ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ரஞ்சித் இயக்கத்தை வெளியே வந்துருக்கக்கூடிய நம்ம சியான் விக்ரம் சார் நடிச்சிருக்கக்கூடிய தங்கலான் படத்தை தான் பார்க்க போறோம். படத்துடைய கதை அப்படி நம்ம பார்க்க போனா, கோலார் தங்க சுரங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிதான் படத்துடைய கதை. அந்த இடத்துக்கு எப்படி விக்ரம் சார் போறாரு, போற வழியெல்லாம் என்ன நடக்குது, போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, விக்ரம் சாருடைய பேக் ஸ்டோரி என்ன, அந்த இடத்துல வந்து தங்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. ஸோ டோட்டலா பார்க்க போனா படம் நல்லா இருக்கான்னு கேட்டா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. எந்த காந்த கொண்டு வீட்டுல டிவிலயோ அப்படி இல்லைன்னா நான் வீட்டுல ஹோம் தியேட்டர் வச்சிருக்கேன், பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கேன், அதுலயோ அப்படின்னா போன்லயோ பார்க்காதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. விஷுவலா பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா அழகா கொண்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்களா, நம்ம முன்னாடி அந்த மக்களை கொண்டு வந்து நிறுத்தின ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் அப்படி நம்ம பார்க்க போனோம்னு வச்சுக்கலாம், நிறைய இடத்துல வந்து கரகர இருந்தாலும், ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு மியூசிக் அப்படி எடுத்துனா அதுல வந்து வயலின் இருக்கும், அப்புறம் கிட்டார் இருக்கும், அப்புறம் ட்ரம்ஸ் இருக்கும். ஒரு சில என்ன பண்ணுவான், அந்த ட்ரம்ஸே ஃபாலோ பண்ணுவான், ஒரு சில என்ன பண்ணுவான், அந்த கிட்டாரே ஃபாலோ பண்ணுவான். ஆனா இதுல வந்து ரொம்ப கரகரன்னு எந்த எப்படி போகுது அப்படின்னே தெரியல. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம விக்ரம் சார் வந்து அந்த பெரிய தங்க கட்டி எடுத்துன்னு வரும்போது இந்த லானே சாங் வரும் பாத்தீங்களா, அது நல்லா இருக்கு தியேட்டர்ல கேட்கறதுக்கு. அது ஒரு முதல் 4 லைன் அது நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. சரிப்பா, பார்த்து வந்து நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூட ரெண்டே விஷயம் தான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விஎஃப்எக்ஸ். அந்த பாம்பு வர சீன்ல, அந்த சிறுத்தை வர சீன், அந்த எரும மாடு வர சீன்லாம் வந்து நம்ம நல்லாவே தெரியுது இது வந்து கிராபிக்ஸ் அப்படின்றது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த தங்க சுரங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கண்டுபிடித்து போவாங்கல்ல, அப்ப போகும்போதும் சரி, முக்கியமான சீன்லயும் சரி, நம்ம விக்ரம் சார் வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள் பேசுவார். அது வந்து மந்திரமா இல்ல பாடக்கூடிய பாட்டா அப்படி இல்ல ஒரு காப்பு கட்டுன்னு சொல்லும் மந்திரம், அந்த மாதிரி என்னன்னு தெரியல. அந்த வார்த்தை நிறைய பேசுவாரு. அது வந்து ரொம்ப தமிழ், ரொம்ப பின்தங்கிய தமிழா இருக்கும். படத்துல காட்டுறது 1850, ஆனா அவர் பேசுற அந்த தமிழா பார்க்கும்போது இன்னும் பின்தங்கிய தமிழா இருக்கும். அது வந்து நமக்கு சுத்தமா புரியல, கேட்கவும் முடியல. ஆனா வர சீன் எல்லாமே ரொம்ப முக்கியமான சீனா இருக்கிறதுனால அந்த சீனை கவனிக்கிறதா இல்ல இவர் என்ன பேசுறாரு உன்னிப்பா கவனிக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த லைன்ஸ் இருக்கிறதுனால கிளாரிட்டியா நமக்கு கேட்கவும் இல்ல, கேட்டாலும் புரியவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சப்டைட்டில் போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். ஆனா தமிழர்களா இருக்கக்கூடிய நம்மளே அதுக்கு சப்டைட்டில் கேட்கறது அசிங்கமா தான் இருக்கு. ஆனா வந்து ரொம்பவும் பின்தங்கிய தமிழ்னால அந்த தமிழ் இப்ப வந்து நடைமுறை இல்லைன்றதால அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, ஒருவேளை இருந்துச்சுன்னா கூட. ஸோ அந்த 2 விஷயம் மட்டும்தான் படத்துல. மற்றபடி ஒரு 2 ஃப்ரேம் அதே ஆமா, மற்றபடி படத்துல எதுவுமே இல்லை. படம் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, படத்துல வந்து ஒரு ஜாதியை வச்சு நல்லா பேசுறாரு ரஞ்சித் சார். என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் சொல்றேன். படத்துல வந்து ஒரு சமூகம் காட்டுறாரு. அந்த சமூகம் வந்து எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, எல்லாமே நல்லா உழைக்கிறாங்க, யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, யாரும் யாரையும் காட்டி குத்திக்க மாட்டாங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒத்துமை இருக்கும். இதை தவிர்த்து மற்ற நிறைய சமூகம் காட்டுறாரு, 2-3 சமூகம் காட்டுறாரு. அவங்க எல்லாருமே கெட்டவங்கன்ற மாதிரி அந்த படத்துல காமிச்சுக்கிறாரு. எதுக்காக அப்படி காட்டுறாருன்னு சுத்தமா தெரியல. அந்த அளவுதான் படத்துல காமிச்சுக்கிறாரு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்திருக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னும் ஏன் அப்படி கூட காட்டுறீங்க, எல்லாம் மிருகமா காமிச்சிட்டு போயிடுங்களா பேசாம, அந்த மாதிரிதான் நீங்க படத்துல காட்டுறீங்க. நான் இந்த படத்துல அதாவது ஜாதிய மையமா வச்சு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் என்னன்னா, நம்ம தமிழர்கள் நமக்குள்ள ஜாதி இருந்தது உண்மை. ஜாதியை நம்மளால ஒழிக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு ஜாதியை ஒரு சிஸ்டம் ஒழிக்கணும்னா அதுக்கு அப்டேட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஜாதியை தவிர்த்து ஒரு அப்டேட் யாரை கொண்டு வராங்களா, கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ஜாதியை நம்மளால ஒழிக்க முடியாது. நான் ஆதி காலத்துல இருந்த தமிழர்களுக்குள்ள ஜாதி இருந்தது உண்மை. ஆனா தமிழர்களா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாதிக்குள்ள படிநிலைகள் வச்சது கிடையாது. வெளியே இருந்து ஒரு குரூப் வந்துச்சு, அது நமக்குள்ள படிநிலை ஏற்படுத்தி நம்மளை பிரிச்சு அவங்க நம்ம ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த ஜாதியை வச்சு படம் இருக்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னன்னா, யாரு வெளியே இருந்து வந்தா அவங்க நமக்குள்ள எப்படி அந்த படிநிலையில உருவாக்குனாங்க, அதை வச்சு அவங்க எப்படி நம்மளை பிரிச்சாங்க, அதை வச்சு அவங்க எப்படி நாட்டை ஆண்டாங்க அப்படின்ற மாதிரி படத்தை எடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மா இதே மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது படம். ஒரு இன்னும் சொல்ல போனா, ரஞ்சித் சாரு நீங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் கேட்டீங்கன்னா நல்லாவே எடுக்கலாம். இல்லப்பா எனக்கு யாருமே தெரியாதுப்பா, நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாரிசாலன், இன்னொருத்தர் வந்து மன்னர் மன்னன். இவங்க 2 பேருமே பேசக்கூடிய காணொலிகள்லாம் நீங்களா போய் கேட்டு பாருங்க. அப்படிதான் இருக்கும். நமக்குள்ள ஜாதி இருந்ததுங்க. ஆனா தமிழர்களா இருக்க நமக்குள்ள ஜாதி படிநிலைகள் கிடையாது. நீ மேல நான் கீழே, நீ இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை செய்யணும், இந்த ஜாதிக்கு எந்த வேலை செய்யணும் நம்ம வச்சது இல்லை. வேற எவனா உள்ள வந்து நமக்குள்ள அது புகுத்திட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசுவாங்க. அது எப்படி அந்த வரலாற்று நிகழ்வா அங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதான் நீங்க கேட்டா கூட உங்களால ஒரு நல்ல படமா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி படங்கள் எடுத்தா கூட நல்லா ஓடும். சரிங்களா, இதுக்கப்புறம் ஒரு நல்ல படமா கொடுக்க பாருங்க மக்களுக்கு. ஆனா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு படம் தான் இது. ஆனா உண்மையிலே